மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம். மறக்காமல் எல்லாரும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருங்க. உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க மறக்காமல். பெண்கள் ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான். ஓகே 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 பார்த்து சொல்லிடுங்க. சூரியனுக்கு தான் நாங்கள் ஓட்டே போடுவோங்க. என் ஓட்டும் சூரியனுக்கு. எல்லாரும் சூரியனுக்கு ஓட்டு. என் பிள்ளை இன்னிப்பையும் சொல்கிறேன், என் பிள்ளை தான் அது. விஜய் என் பிள்ளை தான். ஓகே, அதனால ஓட்டு போடுறேன். அவர் வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? நல்லது செய்வார். ஓகே, இப்போ இருக்க ஆட்சி எப்படிங்கம்மா இருக்குது? டிஎம்கே ஆட்சி இப்போ என்ன சொல்கிறது எல்லாம். திமுகவை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. இந்த மாதிரி தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் திமுகவை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. நன்றி. திமுக ஓட்டு போட்டுருன்னு சொல்லிடுங்க. நான் கலைஞருக்கு தான் ஓட்டு போடுவேன். தேங்க்யூ. எல்லாரும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட்டுருங்க. உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறேன். ஓகேண்ணா. உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருங்க. எல்லாம் செய்வோம் அப்படின்னாங்க. நீட் எடுத்து வருவாங்க, முட்டையை காமிச்சாங்க, செங்கலை காமிச்சாங்க, எல்லாம் காமிச்சாங்க. ஆனால் ஒன்றுமே செய்யலை. எல்லாம் மாடலாக மட்டும் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்களோ ஒழிய வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த திமுக கவர்மெண்ட் இருக்கிறது வேஸ்ட்டு. அடுத்த முறை ஜனங்க வந்து கண்டிப்பாக எடப்பாடியார் அதிமுக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. முதல்வர் சீமானன் வரணும். எல்லாரும் திமுக மறக்காம ஓட்டு போட்டுருங்க. திமுக விடியல், திமுக விடியல் அமையும் நமக்கு அடுத்த வருஷம். விடியல் மலரும். அவர் ஒரு சினிமா நடிகர் தானே, எப்படி நம்பி ஓட்டு போனாங்க? நம்ம விஜயகாந்த் தான் கை விட்டாங்க, இவருக்கு நான் கை கொடுக்கட்டும். ஓகேண்ணா. இப்போ இப்போ புதுசாக விஜய் வச்சுக்கிறாரு, சீமா நிற்கிறாரு. விஜய்க்கு போடலாம். விஜய்க்கு போடலாமா? எதனால விஜய்க்கு போடுறீங்க? எதனால விஜய்க்கு போடுறா? புதுசா வந்தா ஏதோ நல்லது பண்ணுவாங்க. புதுசா வந்து நல்லது பண்ணுவாங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. நாம் இப்போ எங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாங்க. ஸோ மக்கள்கிட்ட யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்ற டீட்டெயிலெலாம் கேட்க போகிறோம். எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும். போகத்துக்கு சோறு இல்லாத, நேரத்துக்கு தண்ணி இல்லாத, தூக்கம் இல்லாத படுறோங்க நாங்கள். எங்களுக்கு தான் தெரியும். மாதம் 1000 ரூபாய் வந்துட்டா போதும். என்ன வரும் அதில்? அந்த 1000 ரூபாய்க்கு என்ன வரும் சொல்லுங்க, நீங்களே பார்க்கலாம். 1 கிலோ அரிசி 70 ரூபாய். அதுக்கு உப்பு என்னாச்சு, மிளகாய் என்னாச்சு, எண்ணெய் என்னாச்சு, சோப்பு என்னாச்சு, சீக்காய் என்னாச்சு, எல்லாத்தையும் கணக்கு போடும். காசு கொடுக்குறாங்கன்னு மாற்றிக்கிது. யாரும் காசுக்கெல்லாம் யாரும் அங்கப்படுறதில்ல. இல்ல, நம்ம மனசு எப்படி போதா அப்படி. நீ வந்தாலும் என்ன கொடுக்கறதில்ல, அந்த தம்பி வந்தாலும் என்ன கொடுக்கறதில்ல, இந்த அம்மா வந்தாலும் என்ன கொடுக்கறதில்ல. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு புரியுதா? யாருக்கும் ஒருத்தர் கவர்மெண்ட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நம்ம போடலனாக்கா அதுக்கு நம்ம கேட்கறதுக்கு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒன்று நம்ம மனசுக்கு போடணும். யாருக்கு இங்கே ஓட்டு போடுவீங்க? ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் ஐயாவுக்கு. ஓகே, எதுனால ஸ்டாலின் ஐயாவை சூஸ் பண்ணிருக்கோம்? அவர் மகளிர் சுய உழவு பதிவு 1000 ரூபாய் தராரு. பெரிய பஸ் மக்களுக்காக நல்லது செஞ்சு நிற்கிறாரு. ஓகே, அதனால அவரை வரவேற்கிறங்க. ஓகே ஓகேங்க. அவரே ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? திருப்பம் வந்தால் இன்னும் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் சிறப்பாக செஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே, பசங்களுக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு படிச்சவங்களுக்கெல்லாம் சும்மா இருக்கிறாங்க, படிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை வாய்ப்பு போட்டால் நல்லா இருக்கும். இல்லை, போன வாக்குறுதியில் அதை தான் சொன்னார். ஆனால் கொஞ்சம் இன்னும் படித்த இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்படியே சும்மா படிச்சுட்டு நிறைய இடத்துல துப்புரவு பணியாளர்கள், நர்ஸ் எல்லாம் முடிச்சவங்க எல்லாம் ஏற்கனவே சொன்னாரு அந்த நர்சிங்கு போடுறோம்னு. எதுவும் போடாத எல்லாம் ஸ்ட்ரைக் நடந்துன்னு இருக்குது. போடுவாருன்னு நினைக்கிறேங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். விஜய் அடுத்த வருஷம் முதல்வர்னு சூஸ் பண்ணிருக்கீங்க. எதனால அவர் சூஸ் பண்ணிருக்கீங்க? ஏதோ நம்பிக்கைனால தான் நல்லது செய்வாங்கன்னு. ஓகே, நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை தான் போடுறீங்க. ஓகே, இதே தானே நம்ம ஒரு 10-15 வருஷமா நம்பி ஓட்டு போட்டோம். அவங்க எல்லாம் நல்லது செஞ்சாங்களா? ஏதோ இப்படிதான் எல்லாம் ஒன்றும் இல்லை, விலைவே ஏற்றி தான் போயிட்டாங்க. ஓகே, அவங்கள மாதிரி விஜய் இருந்தாருன்னா என்ன நினைப்பீங்க? என்ன அப்படி நடக்க மாட்டாங்கன்றது ஒரு நம்பிக்கை. ஆனால் வணக்கண்ணா. இப்போ விஜய் என்ன ஏன் அடுத்த முதல்வராக சூஸ் பண்ணீங்க? இல்லைங்க, புதுசாக வரட்டும் தான் வாய்ப்பு கொடுக்கும். புதுசாக வரட்டும் வாய்ப்பு. ஓகே, அவர் ஒரு சினிமா நடிகர் தானே, எப்படி நம்பி ஓட்டு போனாங்க? நம்ம விஜயகாந்த் தான் கை விட்டாங்க, இவருக்கு நான் கை கொடுக்கட்டும். ஓகேண்ணா. இப்போ அவரே முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்ன இருக்கும்? ஏதாவது நல்லது செஞ்சால் நல்லது. நல்லது செஞ்சால் நல்லது. ஓகே. இப்போ 4.5 வருஷமா டிஎம்கே ஆச்சு எப்படி இருக்கு? அது சரியில்லைங்க. சரி, ரொம்ப மோசமாக இருக்குது. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய் தான். விஜய்க்கு. எதனால விஜய்க்கு போடுறீங்க? என் பிள்ளை இன்னிப்பையும் சொல்கிறேன், என் பிள்ளை தான் அது. விஜய் என் பிள்ளை தான். ஓகே, அதனால ஓட்டு போடுறேன். அவர் வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறீங்களா? நல்லது செய்வார். ஓகே, இப்போ இருக்க ஆட்சி எப்படிங்கம்மா இருக்கு? டிஎம்கே ஆட்சி. இப்போ என்ன சொல்கிறது, எல்லாம் வேலை ஏற்றிட்டாரு. என்ன பண்ணுறது? வேலை ஏற்றிட்டு போனாலும் நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி, இன்னைக்கு பார்க்கலாம் விடு சாரு, நம்மளுக்கு என்ன விடுறாங்க.
வாழ்க்கையே வருத்த மாதிரி பேசுறீங்க. அவ்வளவுதான். நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினுக்கு, ஸ்டாலின் ஐயாக்கு, ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும். உதயநிதி ஐயாக்கு, உதயநிதி ஐயா வேற இருக்காரு, அவங்க பையன் உதயநிதி ஐயா. உதயநிதி துணை மந்திரி, ஸ்டாலின் முதல் மந்திரி, அவருக்கு தான் நம்ம ஓட்டு எப்பவுமே. ஓகே, எத்தனை வருஷமா ஓட்டு போட்டுருக்கீங்க? நான் எம்ஜிஆர் சேர்த்தாப்பே திமுக மாறினாள். நான் ஒன்றே கிளை செயலாளர். ஓகே, திமுக செயலாளராக இருக்கீங்க. கிளை செயலாளர். ஓகே, 3 கொள்கை சொல்லுங்கண்ணா, திமுகவோட 3 கொள்கை. என்னென்ன சொல்லணும்? கிளை செயலாளராக இருக்கீங்களா? நான் திமுகவில் வந்து எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மண்டே போட்ட பின்னாடி திமுகவில் வந்து ஒன்றிய கிளை செயலாளர் ஆகிட்டேன். திமுகவுக்கு மாறி இப்பயும் வந்து திருப்பியும் ஒன்றிய கிளை செயலாளர். சரி, ஓகே, சரிங்க. அதான் 3 கொள்கை, திமுகவோட 3 கொள்கை என்ன? திமுகவோட 3 கொள்கை என்னன்னா, உதயநிதி அவங்க அப்பாவும் வந்து நாட்டில் நல்லது செய்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து எப்பவுமே அதை மறக்க மாட்டோங்க, உள்ளத்தில் வச்சுன்னுக்கிறோங்க. எத்தனை வருஷமா கிளை செயலாளராக இருக்கீங்க? நான் இப்போ கிளை செயலாளர் வந்து ஒரு 20 வருஷமாக இருக்கிறேன். ஓகே, 20 வருஷமா? 20 வருஷம். சரி, ஓகே. திமுகவோட 3 கொள்கை. 3 திமுகவோட 3 கொள்கைன்னா என்னத்தை நான் சொல்கிறது? சமத்துவம், சமூக நீதி, சமுத்திரம், சமநீதி, நம்ம உதயநிதி, நம்ம உதயநிதி, நம்ம முக ஸ்டாலின் முதலமைச்சர், அவர் நமக்கு ரொம்ப நெருங்கின பழக்கம். நீங்க கேமரா பார்த்து சொல்லுங்க, அடுத்ததா ஒரே வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓட்டு போட சொல்றீங்க. சூரியனுக்கு ஓட்டு போட. நான் வந்து என் பக்கம் இருக்கிற ஆளுங்களெல்லாம் சூரியனுக்கு தான் ஓட்டு போட சொல்கிறேன். பார்த்து சொல்லிடுங்க. சூரியனுக்கு தான் நாங்கள் ஓட்டே போடுவோங்க. என் ஓட்டும் சூரியனுக்கு தான். எல்லாரும் சூரியனுக்கு ஓட்டு. என்னுடைய ஓட்டு சூரியனுக்கு தான். நான் வந்து திமுகவில் வந்து ஒன்றிய கிளை செயலாளர் மகேந்திரன்கிட்ட இருக்கிறேன். ஒன்றிய. ஓகே, ஓகே, நன்றிங்க, நன்றி. அந்த 3 கொள்கை அவ்வளோதான். 3 என்ன நான் சொல்லிட்டேன். சரி, உதயநிதி, முதலமைச்சர் ஸ்டாலின், ஒன்றிய மகேந்திரன், நான் ஒன்றிய கிளை செயலாளர். அவ்வளோதான், 3 கொள்கை முடிஞ்சிச்சு. ஓகேங்க, நன்றி. 2021 ஸ்டார்டிங் தான் போட்டேன் ஓட்டு. சரிங்களா? அந்த ஸ்டார்டிங் போட்டு 5 வருஷத்துக்கு ஓட்டு போட்டாங்க. 4.5 வருஷம் இது 4.5 வருஷம் கரெக்டாக 4 வருஷம் எதுவும் பண்ணல. தமிழ்நாடு மட்டும் பண்ணல. கிருஷ்ணகிரி வந்து பண்ணாங்க. கிருஷ்ணகிரி இது 4.5 கோடி ரூபாய் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்துச்சு. இந்த காவாங்க இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அங்கங்க எடுக்கிறாங்க, பிட்டு பண்றாங்க, சும்மா அவ்வளோதான். தெருக்கு சானிடேஷன் வந்துச்சு, ரோடு போடுறது, இந்த தார் ரோடு போடுறது, இது இப்போ கல் தெரு இது போடுறாங்க சார், லப்பர் ரோடு, அந்த ஒயிட் ரோடு அது போடுறாங்க சார். அது பாதி தான் போடுறாங்க தெருக்கெல்லாம். இங்க இருக்கிற கவுன்சிலருங்க சரியில்லை. ஒரு கவுன்சிலர் போயிட்டு ஒரு இது கேட்டா, கோரிக்கை கேட்டாலும் ஒன்றும் சொல்றது இல்லை. நீங்க போயிட்டு மேலே போயிடுங்க அது சொல்றாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே ஆட்சியில வந்து முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது ஆட்சி நல்லா இருந்துச்சு. சரிங்க சொல்றது. எடப்பாடி ஒரு 4 வருஷம் வந்தாரு, அவரும் கொஞ்சம் நல்லா பண்ணாரு, விவசாயிக்கு இதை பண்ணாரு. இப்போ வந்து அவர் பிஜேபி போயிட்டு சேர்ந்தாரு, கூட்டணி சேர்ந்தாரு. சரிங்களா? இல்ல அம்மா இருக்கும்போது பிஜேபி சேரல. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றம் எப்பவும் பிஜேபி கூட்டணி இல்லன்னு சட்டசபையில தமிழ்நாடு மூலம் அம்மா சொல்லிட்டாங்க. இவங்க வந்து அம்மா முறை வந்து ஓபனீஸ்வரர் 1 வருஷம் முதல்வர் இருந்தாரு. அவரு கொஞ்சம் பண்ணி நல்லா செஞ்சிருந்தாரு. அம்மா விசுவாசி எல்லாம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா இது பண்ணிட்டு எடப்பாடி வந்தாரு. எடப்பாடி வந்து நல்லா செஞ்சாரு. ஆனா நேரா வந்து பிஜேபி போய் சென்றாரு. ஒரு புதுசா சீமா நிக்கிறாரு. சீமான் வந்து வந்தாரு, ஸ்டார்டிங்ல வந்தாரு, நல்லா பேசினாரு, நல்லா இருந்தாரு, நல்ல கொள்கை, விவசாயி எல்லாம் பேசினாரு. அவரும் போக 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 அந்த ஒரு மீட்டிங்ல மாநாடு போக நானும் டெய்லி நியூஸ் பார்ப்பேன். அந்த மாநாடு நடக்கும்போது எல்லாருக்கும் அவரு எப்படி இறங்கி அடிக்கிறது, பேசுறது, அவன் இப்படி இவன் இப்படி அப்படி இப்படி பேசுறாரு. அவருக்கும் பேசல. சரிங்களா? அவரு வந்து உள்ள மறைமுகமா கேட்கறாங்க எல்லாரும் கூட. சரிங்களா? அவருக்கு பேச்சு இல்ல, அவருக்கு தள்ளி விட்டுறோம். வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற மக்களும் நடுவில் இருக்கிற மக்களும் மேல இருக்கிறோம்னா எல்லாருமே வருமானத்துல பொழைக்கணும்னா டிஎம்கே இருந்தா தான் பொழைக்க முடியும். எல்லாம் மாத்தி மாத்தி வரலாம், யாருமே இருக்கிறதுல ஒழுங்காவே இருக்கிறதுல அதாவது பேசுறதா பேசுறாங்க எல்லாரும். இருந்தாலும் நடைமுறைக்கு இவங்க இருந்தா தான் எல்லாரும் பொழைக்க முடியும். அதனாலதான் நான் வந்து டிஎம்கே. அவரே அடுத்த வருஷம் முதல்வர் ஆகிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? என்னன்னா திருப்பியும் கரெக்டா இன்னும் நல்லா கிளீனா மக்கள் கேட்கறது உடனே பண்ணணும். இந்த லாஸ்ட்ல பண்றது அதெல்லாம் பண்ணணும். முதல்ல 1 வருஷத்துல இருந்தாலும் இன்னொரு 4 வருஷத்துல நடவடிக்கை எடுக்கணும். ஸ்டெப் இந்த ஓட்டுக்கு அப்புறம் எடுக்க கூடாது, முன்னாடியே எடுக்க. அது ஒரு கோரிக்கை. எனக்கு சீக்கிரமா பண்ணணும். எது இருந்தாலும் விஜய் தாங்க. எதனால பிடிக்கும்? புதிய மாற்றம் வரணும்னு ஒரு நம்பிக்கை. அதனால நம்பிக்கை. தளபதிக்கு தான் ஓட்டு. எதனால விஜய் எனக்கு போடுறீங்க? இந்த ஆட்சி தான் இருந்திருக்குது. இப்போ புதுசாக ஒரு ஆட்சி உருவாக்கும், தளபதி வந்தால் நல்லா செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. ஓகேண்ணா, வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கண்ணா. எதனால ஸ்டாலின் முதல்வராக சூஸ் பண்ணிருக்கீங்க?
நல்ல நல்ல திட்டங்களை செயல்படுத்துறாரு. மகளிர் உரிமை தொகை நல்லா இருக்குது அந்த ஆட்சி திட்டம். அவருக்கு தான் ஓட்டு. இந்த 4.5 வருஷம் டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். உதயசூரியன் எதனால? நிலையதை செய்கிறார், நிலையதை பண்ணுவார். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ அவரு ஆட்சி அமைச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கணும்? கோரிக்கை அவர் பண்ணிட்டு இருக்கிறார் நமக்கு இது பண்ணி. ஓகே சரி ஓகே. எவ்வளோ நாளான உதயசூரியன் போட்டு? நம்ம சின்ன வயசுலேருந்தே தான் 12 வயசுலேருந்து உதயசூரியன் தான் போட்டுருக்கீங்க. அவர் அப்பா காலத்துலேருந்தே டாக்டர் கலைஞர் காலத்தில். ஓகே. அவரோட அந்த திமுகவோட ஒரு 3 கொள்கை என்னென்ன? 3 கொள்கை என்ன நல்லா பண்ணுறாங்க. இலவசமாக லேடிஸ் கொடுக்குறாங்க. இப்போ பசங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. இன்னெல்லாம் சாப்பாடு கிடையாது. காலையில் டிஃபன் பக்காவும் பண்ணுறாங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. ஓகேண்ணா. திமுக எதனால திமுக சிறப்பு நல்ல சலுகைகள்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. பசங்களுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. ஸ்கூல் காலேஜ் டிஃபன் நல்லா மக்கள் இது லேடிஸ் 1000 ரூபாய் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பெரிய பசங்க காலை உணவு திட்டம் சிறப்பான திட்டம். இன்னும் அதுவும் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காரு. எடப்பாடிங்க எதனால அவர் சூஸ் பண்ணிருக்காரு? அவர் அம்மா இருக்க ஆட்சியில் நல்லா இருந்தது. கருணை பயம் அது நல்லா கொடுத்தாங்க. ஓகே. இப்போ 4.5 வருஷமா டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு? சுத்தமாக சரியில்லை. ஒன்றும் சரியில்லைங்களா? வேஸ்ட்டு. ஏன்னா இலவசமாக பஸ் கொடுத்துருக்காங்க. மகளிருக்கு உதவி தொகை கொடுத்துருக்காங்க. உதவி தொகை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கெல்லாம் எனக்கு வீடு இல்லை. உங்களுக்கு வீடே இல்லை? எனக்கு உதவி தொகை இல்லை. உங்களுக்கு உதவி தொகைன்னு வரலையா? எத்தனை டைம் எழுதி போட்டிருப்பீங்க? 3 டைம் எழுதி போட்டோம். 3 டைம் உங்களுடன் ஸ்டாலின் எழுதி போட்டீங்களா? எல்லாமே எழுதி போட்டோம். அது உடனே தீர்வு கிடைச்சிருன்னு சொல்கிறாங்க. கிடைக்கல. ஓகே மக்களே, கிருஷ்ணகிரியில் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாமா? பண்ணுங்க ப்ரோ. ஓடவே இல்லைன்றா. ஓட்டு யார் இருக்குன்னு பார்த்துலாம். ஸ்டாலின் ஐயா, எடப்பாடி ஐயா, நோட்டா தான் வாங்கி. தமிழ்நாட்டில் எந்த விஷயம் போராட்டம் இல்லாமல் கிடைச்சிருக்கு. எல்லாமே போராட்டம் தான் கிடைச்சிருக்கு. விஜய் எழுதிட்டியா தம்பி? விஜய் சார் லாஸ்ட் ஒன்று ஜஸ்ட் மிஸ்ல போடுவாருன்னு நினைச்சேன். போட மாட்டாரு. சார் 2 ஓட்டு தானே. ஓகே. இதெல்லாம் நாங்கள் மறுபடியும் நீங்கள் சொல்லுவீங்க அணில் குஞ்சுகள் தற்கொலைகள்னு. உண்மையான கணக்கெடுப்பு தான் இது. எந்த சீட்டிங்கும் பண்ணல. உண்மையான கணக்கெடுப்பு தான். நீங்கள் சொன்னாலும் சொல்லிக்கோங்க. எவ்வளவோ சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லியாடா நாங்கள் இது பண்ண போகிறோம். சிம்பு டைலாக்கு. ஆமாம். அது பேர்னா கெட்டவன் சொல்லியாடா நாங்கள் கெட்டவனாக இருக்க போகிறோம். உண்மையை பேசி கெட்டவன் பேர் வாங்குறதுல நான் வருத்தப்படவே இல்லை. நாங்கள் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறோம். ஓகே சொல்லு. உங்களை மாதிரி நல்லவனாக நடித்து நல்லவன்னு பேர் வாங்குறத விட உண்மையை பேசி கெட்டவன்னு பேர் வாங்குறதுல நாங்கள் வருத்தப்படவே இல்லை. நாங்கள் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறோம். ஓகே. லாஸ்ட்டு 4 சொல்லிடலாமா? மொத்தம் 225 ஓட்டு கணக்கெடுப்பு எடுத்திருக்கோம். ஸோ அதில் லாஸ்ட்டு 4 தேமுதிக 1 ஓட்டு வாங்கியிருக்கு. முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் ஐயாவுக்கு 1 ஓட்டு. அடுத்து பிஎம்கே 1 ஓட்டு. அடுத்து என்டிகேக்கு 2 ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ 4வதாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு தான் 24 ஓட்டு வாங்கியிருக்கு நோட்டா. ஸோ எதனால் நோட்டாவுக்கு அதிகமாக ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த கட்சியும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோட்டாவுக்கு போட்டாங்க. ஃபஸ்ட்டு சொல்லிடலாமா? ரெடி கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெடி 3 2 1. அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. எஸ், நம்ம டிவிகே விஜயனுக்கு தான் 98 ஓட்டு வாங்கியிருக்காரு. 225 ஓட்டில் 98 ஓட்டு விஜயனுக்கு விழுந்திருக்கு. ஸோ 2வது பிளேஸ் யாருன்னு பார்த்துக்கலாமா? ரெடி கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுறோமா? ரெடி அதையும் சொல்லிடலாம். ரெடி 3 2 1. சாங் பார்த்துட்டு வந்துருங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா? ஓகே. 61 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 225 ஓட்டில் 61 ஓட்டு டிஎம்கே ஸ்டாலின் ஐயாவுக்கு விழுந்திருக்கு. 3வது பிளேஸ் யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 38 ஓட்டு வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கே அம்மா அவங்க கட்சியில். ஸோ 225 ஓட்டில் 38 ஓட்டு ஏடிஎம்கே ஐயாவுக்கு. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த ரிசல்ட் அப்படியே காமிச்சிக்கிறோம் பாருங்கள்.
டிஎம்கே 61, ஏடிஎம்கே 38, என்டிகே 2, நோட்டா 24, டிவிகே 98, பிஎம்கே 1, தேமுதிக 1. 2025 தான் நிறையா கஷ்டங்களை பார்த்துருப்போம். 2026 எல்லாத்துக்குமே ஒரு லாஸ்ட் கேம்னு நினைக்கிறேன். தோனி ஆகட்டும் அண்டு விஜயனனுக்கு ஆகட்டும், அப்புறம் நிறையா பிரபலங்கள் டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், எல்லாத்துக்கும் நிறைய ஒரு எண்டு கார்டு இருக்குது. ஸோ அந்த மீம் பார்த்தேன், அதனால தான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, வழக்கம் போல் நம்ம வீடியோட இறுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கோடு வந்து பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். பை பாய், டேக் கேர். அப்படியே அந்த திருப்பிங்க கேமராவை, அப்படியே திருப்பி.